இன்றைக்கி நம்ம பலாப்பழம் எப்படி கட் பண்ணுறதுன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். நம்ம காத்தாலேயே மார்க்கெட் போயிட்டு ஒரு நல்ல பெரிய பலாப்பழமாக பார்த்து வாங்கி வந்தாச்சுங்க. ஸோ இந்த பலாப்பழத்தில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. ஸோ இது எப்படி கட் பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பலாப்பழத்தை கட் பண்ணுறதுக்கு ஸோ தேங்காய் எண்ணெய், கத்தி இது இருந்தாலே போதுங்க. ஸோ இந்த ஒரு பிளேட்டில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஸோ இது நல்லா நம்ம கையில் அப்ளை பண்ணிக்கணும். 2 கையிலையும் நல்லா அப்ளை பண்ணிக்கணுங்க. இந்த கையிலையும் நல்லா இது மாதிரி அப்ளை பண்ணிக்கணுங்க. இல்லைன்னா அதில் வந்து பால் வந்து பிச்சு 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 பிச்சுன்னு ஒட்டும். ஸோ இந்த கத்திலையும் நல்லா அப்ளை பண்ணியாச்சுங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சென்டரா ஸோ எண்ணெய் போட்டிருக்கிறதுனால வந்து லைட்டாக வழுக்குது, அதனால் பார்த்து அது இது பண்ணுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பால் இதில் வர்றது. திருப்ப லைட்டாக நீங்கள் அதில் எண்ணெய் தடவிக்குங்க. தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த பால் இதில். திருப்ப லைட்டாக நீங்கள் இது பண்ணிக்கின்னு எங்கே விட்டீங்கன்னா அங்கேருந்து ஸோ பலாப்பழத்தை கட் பண்ணியாச்சு. ஸோ இதையும் நம்ம இன்னொரு துண்டாக போடணும். அப்போ தான் வந்து நம்மளால் வந்து ஈஸியாக இது பண்ண முடியும். இப்போ இது மாதிரி வந்து நம்ம கட் பண்ணியாச்சுங்க. இப்போ இந்த சென்டராக இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் நம்ம அழகாக எடுத்துட்டோன்னா இது அப்படியே சொலையாக நம்மளுக்கு வந்துடுங்க. நம்மளுக்கு சாப்பிட கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இது மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க. கை எண்ணெய் போட்டுக்கிறதுனால வந்து பயங்கரமாக வழுக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்து கரெக்டாக வெட்டிக்கினா போதுங்க. இது மாதிரி வந்து நம்ம கட் பண்ணியாச்சுங்க. இந்த சென்டராகிறது, அதாவது இந்த பழத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க, இந்த சென்டராகிறத எடுக்கிற வரைக்கும் நம்மளால் வந்து பழத்தை பிரிக்க முடியாது. இப்போ இதில் வந்து நாங்கள் எடுத்தாச்சுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இது தெரியும் பாருங்கள், சொலையாக இது தெரியுதுங்களா. ஸோ இப்போ இதுதான் வந்து ஒரு சொலையாங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதில் இருக்கிற மேலே இருக்கிற அந்த இதுவெல்லாம் பிச்சுட்டிங்கன்னா ஒரு சொலையாக அவங்களுக்கு அழகாக சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ இது கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் நல்லா எண்ணெய் தேய்ச்சிங்கன்னா அந்த பால்லாம் உங்களுக்கு கையில் விட்டாது. அவ்வளோதாங்க. இப்போது பலாப்பழம் இது சாப்பிட ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ இதே மாதிரி இருக்கிறது எல்லாமே கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதை கொஞ்சம் லைட்டாக நீங்கள் இது மாதிரி பிரிச்சிங்கனாலே உங்களுக்கு மொத்தமே தனித்தனியாக அப்படியே லேக்காக வந்துடுங்க. இப்போ வருது பார்த்தீங்களா, இதில் அதே மாதிரியே வந்துடுங்க. ஸோ பீஸாக வந்துடும், நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இது